தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு பாஜக சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்றுத் தருவதாகவும், தொழில்கள் நிறைந்த நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகளை மேம்படுத்த அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னை மீண்டும் அமைச்சராக்கியதாகவும், இதற்காக பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டினுடைய நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டை பார்த்திருக்கின்றோம். இந்த மேம்பாடு, இந்த வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தேர்தலில் வேண்டுமானாலும் பெரிய வாய்ப்பை தவறவிட்டிருக்கலாம். ஆனால் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழர் ஒருவர் இந்த அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று மத்திய பிரதேச சபா உறுப்பினராக்கி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார்கள்.